வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற உணவு மிகவும் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் மிக பெரியது. அதுதாங்க உலர் திராட்சை. இதை இங்கிலீஷ்ல ட்ரைட் கிரேப்ஸ் ரெசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பலரும் இதை இனிப்பு உணவுகளில் மட்டும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தினமும் ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை சாப்பிடுவதால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். இரத்த சோகை முதல் இதய ஆரோக்கியம் வரை, செரிமானம் முதல் எலும்பு பலம் வரை உலர் திராட்சை நம்ம உடலுக்கு அற்புதமான மாற்றங்களை கொடுக்குது. ஆனா எல்லாருக்கும் இது நல்லதா? எவ்வளவு சாப்பிட வேண்டும்? அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? இது அனைத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவா இருக்கும். உங்களுடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். உலர் திராட்சையில உள்ள சத்துக்கள் 100 கிராம் உலர் திராட்சையில பொதுவா நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் பி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இயற்கையான சர்க்கரை இது போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்குது. அதனால தான் இதை ஒரு இயற்கை சக்தி உணவாக பல மருத்துவர்கள் இதை பரிந்துரைக்கிறார்கள். உலர் திராட்சையை தினம் எடுத்துக்கொள்வதால் உடலுக்கு ஏற்படக்கூடிய அதிசயங்களை பார்க்கலாம். அதுல முதலாவது அதிசயம், இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு இது உதவுது. இந்தியாவில் குறிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே இரத்த சோகை அதிகமாகவே காணப்படுது. உலர் திராட்சையில இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. தலை சுற்றுதலை தடுக்கிறதுக்கு உதவுது. காலையில வெறு வயிற்றுல ஊற வைத்த உலர் திராட்சை சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமானது, நன்மைகளை வழங்கக்கூடியது. அடுத்து இரண்டாவது அதிசயம், மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. பலருக்கும் தினசரி மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் மலத்தை மென்மையாக்கி வெளியில தள்ளுறதுக்கும் பயன்படுது. செரிமானத்தை சீராக்கிறதுக்கு பயன்படுது. இரவு தண்ணீர்ல ஊற வைத்து காலையில சாப்பிடுவது சிறந்த பலன்களை கொடுக்கும். முக்கியமா வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை சரி செய்யறதற்கு இந்த ஒரு உணவு சிறந்த தீர்வை கொடுக்கும். அடுத்து மூன்றாவது அதிசயம், உடனடியா சக்தி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. சில நேரங்கள்ல உடல் ரொம்பவுமே சோர்வாவே இருக்கும். அப்ப உலர் திராட்சையை எடுத்துக்கிட்டா உலர் திராட்சையில இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை உடனடியா சக்தியை கொடுக்கும். உடனடியா உங்க உடலுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். மூளை ஆற்றல் தரும். உடல் சோர்வு குறையும். ஸோ மூளைக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், உங்க உடலுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதனால தான் விளையாட்டு வீரர்கள் இதை தினமும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. முக்கியமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இதை எடுத்துக்கலாம், இல்லை ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்து நான்காவது அதிசயம், இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதயத்திற்கு அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால இதய நோய் அபாயம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஐந்தாவது அதிசயம், எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது எலும்பு பலவீனம் ஏற்படலாம். உலர் திராட்சையில கால்சியம், போரான், மெக்னீசியம் இருக்கிறதுனால எலும்புகளை வலுவா வச்சுக்கிறதுக்கும் மூட்டுகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய் வராம தடுக்கிறதுக்கும் இந்த ஒரு உணவு பயன்படுது. அடுத்த ஆறாவது அதிசயம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலை பாதுகாக்கிறதுக்கும் செல்களை சேதத்துல இருந்து காக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கும் அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். அவங்களுக்கு இந்த ஒரு உணவு உதவியா இருக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய உடல் நலத்திற்கு அடிக்கடி காய்ச்சல், இருமல் வராமல் இருக்கணும்னா இந்த ஒரு உணவை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து ஏழாவது அதிசயம், சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. உடல்ல அதிக ஃப்ரீ ரேடிக்கல் உருவாகும் போது வயதான தோற்றம் ஏற்படும். ஆனா உலர் திராட்சையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சரும செல்களை பாதுகாக்கிறதுக்கும் சருமத்துல ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால சருமம் எப்பொழுதுமே பளபளப்பாக இருக்கும்.
அடுத்து 8வது அதிசயம், கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய சில தாவர சத்துக்கள் கண்கள் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் வயது சார்ந்த கண் பாதிப்புகளை குறைக்கிறதுக்கும் உதவுது. கண் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு துணை உணவாக இந்த ஒரு உணவு இருக்குது. ஸோ வயதான காரணங்களால் வரக்கூடிய மாலைக்கண் நோய், கண் மங்கல், கண் உலர்ச்சி, இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. அடுத்து 9வது அதிசயம், மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. மூளைக்கு தொடர்ந்து ஆற்றல் தேவை. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இயற்கை குளுக்கோஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் மூளையுடைய செயல்பாட்டிற்கு உதவுகிறது. இதனால கவன சக்தி மேம்படும், நினைவாற்றல் அதிகரிக்கும். அதாவது நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள், குழந்தைகளுக்கு இதை தினமும் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவரோட படிப்பாங்க. ஒரு முறை படித்தாலும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த நினைவாற்றல் திறன் குறைய ஆரம்பிச்சிடும் வயசு காரணமாக. ஸோ அவங்க ஒரு பொருள் எங்கேயாவது வச்சுருப்பாங்க, வச்சது ஞாபகம் இல்லாமல் தேடுவாங்க, பேச அந்த வார்த்தைகளை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நினைவாற்றல் ரொம்பவே குறைஞ்சிரும். அவங்களுக்கு தினமும் இந்த உலர் திராட்சையை கொடுக்க கொடுக்க நினைவாற்றல் நல்லாவே அதிகரிச்சிருக்கும். அடுத்து 10வது அதிசயம், உடல் எடையை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. அளவா சாப்பிட்டால் இது பசியை கட்டுப்படுத்தும் ஆரோக்கியமான ஒரு சிற்றுண்டியா இருக்குது. அதாவது ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸா இருக்கு. அதிகமா சாப்பிட்டா கலோரி அதிகமாகி உடல் எடையை கூடும். நீங்க குறைவா எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பயன்படும். இவ்வளவு நேரம் இதனுடைய நன்மைகளை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த உலர் திராட்சை எப்படி நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியான முறை என்னன்னா, இரவில் 10லிருந்து 15 உலர் திராட்சைகளை எடுத்து ஒரு கப்பில் ஊற வச்சிடணும். அதாவது அந்த உலர் திராட்சைகளை நீங்கள் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. காலையில் அந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் குடிக்கணும். அந்த உலர் திராட்சையும் அப்படியே நீங்கள் வாயில் போட்டு நல்லா பற்களால் மென்று சாப்பிடணும். இதுதான் சரியான முறை. அடுத்து 2வது முறை நீங்கள் பாலில் போட்டு குடிக்கிறா இருந்தாலும் குடிச்சுக்கலாம். சிலர் ஓட்ஸ் கஞ்சி இதில் சேர்த்து குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம். ஆனால் நம்ம ஊற வச்சு அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்பவுமே ஆரோக்கியமானது. யாரெல்லாம் இதை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னா சர்க்கரை நோயாளிகள். ஏன்னா உலர் திராட்சையில் இயற்கையான சர்க்கரை அளவு அதிகமாகவே இருக்குது, இயற்கையான குளுக்கோஸ் இருக்குது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் இதை எடுக்கும் பொழுது சர்க்கரை அளவு கூட செய்யும். அதனால அவங்க ரொம்பவும் கம்மியாக ஒரு நாளைக்கு 1-2 ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுவுமே அவங்களுடைய சர்க்கரை அளவை நீங்கள் நோட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை பெறுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடல்லையும் எவ்வளவு சர்க்கரை அளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட போய் எவ்வளோ சர்க்கரை அளவு இருக்குது, நான் 1-2 உலர் திராட்சை எடுத்துக்கிடலாமா, இல்லை ரொம்ப நார்மல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி 10 கூட எடுத்துக்கிடலாம். இல்லை சர்க்கரை அளவு இருக்குது அப்படின்னா நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறவர்கள் 1-2 எடுத்துக்கிட்டால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கிறணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அடுத்து சிறுநீரக நோயாளிகள் இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு உலர் திராட்சை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக நார்மலாக இருக்கிறவங்க 10லிருந்து 20 உலர் திராட்சை எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க வேணாம். அது ஒரு கைப்பிடி அளவு, அது மட்டும் எடுங்க. அதிகமாக சாப்பிடாதீங்க. அதிகமாக சாப்பிட்டால் சர்க்கரை அளவு கூட செய்யும். ஸோ அதனால் பார்த்து அளவாக நண்பர்களே, உலர் திராட்சைங்கிறது வெறும் இனிப்பு உணவு மட்டும் இல்லை. இது நம்ம உடலுக்கு பலவிதமான ஆரோக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறீங்கள். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.